வணக்கம் முக்ரோடோர்களே. இந்த வீடியோவில் நம்ம ஊட்டியில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஊட்டியில் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு 4 நாள் இல்லாட்டி 5 நாள் முன்னாடியே ரூமெல்லாம் புக் பண்ணிடுங்க அட்வான்ஸாக. ஏன் சொல்கிறோம்னா நீங்கள் அங்கே போய் ரூம் தேடிக்கலாம் புக் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க. ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதுவும் வீக்கெண்ட்லாம் போனீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். நாங்கள் வீக்கெண்டில் தான் போயிருந்தோம். நாங்கள் பசங்களாம் ஒரு 5 பேர் போயிருந்தோம். அப்போ ரூம் நாங்கள் தேடும் போதெல்லாம் எல்லா இதுலேயுமே சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா 7,000 ரூபாய்க்கு கீழே ரூமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் முன்னாடியே ரூமை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊட்டியை விசிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் டே ஃபுல்லாகவே ஊட்டியை விசிட் பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் போல் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு நீங்கள் சத்தியமங்கலத்தை ரீச் பண்ணிடலாம். சத்தியமங்கலத்தில் ரூம் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 1,500 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊட்டியில் பார்க்க போகிற பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி போட் ஹவுஸ் தாங்க. இந்த போட் ஹவுஸ் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இது லொக்கேட் ஆகிருக்குது. நீங்கள் பைக்லேயோ இல்லை கார்லேயோ போகிறீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கிங்லாம் இருக்குது. இந்த பார்க்கிங்கான டீட்டெயில்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அடுத்து பார்க்குற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன், அதாவது கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டனு. இது நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற பிளேஸ் எல்லாமே ஊட்டியோட மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற பிளேஸ் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பொட்டானிக்கல் கார்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட என்ட்ரி ஒரு ஆளுக்கு 100 ரூபீஸு. அதாவது அடல்ட்டுக்கு 100 ரூபீஸு, சில்ட்ரன்ஸுக்கு 50 ரூபீஸ் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பார்க்கோட ஓப்பனிங் டைம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் இதில் டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த பார்க் 3 வரையும் கூட உள்ளே இருக்கலாம். நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க, ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் வேணும்னா இந்த இடத்துக்கு போங்க, ஒரு பெஸ்ட்டான பிளேஸு. அதுக்கப்புறம் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் உள்ளே கிடைக்குமான்னு கேட்டால் ஸ்நாக்ஸு ஃபுட்டு எல்லாமே உள்ளே கிடைக்கும். ஆனால் ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எது வாங்குறதா இருந்தாலும் வெளியிலே வாங்கிக்கிங்க. ஏன்னா இங்கே சாப்பிட்ணும் எதுவும் நினச்சிங்கன்னா ரொம்ப அமௌண்ட் செலவாகும். அதனால் அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் உள்ள ஒரு மெயினான பிளேஸ்ன்னு பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா இது இந்த தொட்டபெட்டா தாங்க. இந்த தொட்டபெட்டா பீக் நம்ம ஊட்டி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு ஆளுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஒரு பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பீக்னால் அது இந்த தொட்டபெட்டா பீக் தான். நீங்கள் இந்த தொட்டபெட்டா பீக் போயிட்டீங்கன்னாவே அந்த போகிற வழியிலே இங்கே நிறையா ஸ்நாக்ஸு இந்த மாதிரி திங்ஸ்லாம் போகிற வழியிலேருந்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கவர்மெண்ட் அங்கேயே நம்மளுக்கு ரெடி பண்ணுற டீ தூள் காப்பி தூள் அதிலே மசாலா அந்த இதெல்லாம் உள்ள எல்லா டீ தூள் இங்கே கவர்மெண்ட்டாகவே ஒரு கடை வச்சு கொடுத்துக்கிட்ருக்காங்க. ரேட்லாம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே போனீங்கன்னா இதை வாங்கி பாருங்கள். அடுத்து நம்ம ஊட்டியில் பார்க்குற ஒரு பிளேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா லவ்டேல் தாங்க. லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. இந்த இடத்துல ஒரு சரியான ஒரு சீனிக்கான பிளேஸ்னால் நிறையா படத்துலலாம் இந்த இடத்த ஷோ பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் ஊட்டி போனீங்கன்னா மறக்காமல் இந்த லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்கள். ஒரு அருமையான ஒரு என்விரான்மெண்ட் அட்மாஸ்பியர் இந்த இடத்துல இருக்கும். இது கரெக்டாக ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5.6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது லொக்கேட் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5.5 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குது. அதனால் மறக்காமல் இந்த பிளேஸுக்கும் போய் பாருங்கள். இதில் நம்ம பார்க்குற அடுத்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி டாய் ட்ரெயின் தான். இந்த டாய் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. இப்போ இந்த டாய் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலைல 8 மணிலேருந்தே அவைலபிளாக இருக்கும். இது எந்தெந்த ரூட்டை கவர் பண்ணுதுன்னா ஊட்டிலேருந்து குன்னூர் வரையும் கவர் பண்ணணும். திருப்பி குன்னூர்லேருந்து ஊட்டி வழியாக வரும். இது எவ்வளோ தூரம்னா ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இது எடுத்துக்கிற டைம் ஒரு 1 மணி நேரம் 15 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 1.5 மணி நேரம் டைமிங்கில் நம்ம அந்த ஒரு 20 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணலாம். எதுக்காகனா இந்த வழியில் ஸ்லோவாக தான் போகும். நீங்கள் சைட் விசிட்டிங்லாம் இருக்கும் போகிற வழியில். அதனால் இந்த அவ்வளோ டைம் எடுத்துக்கணும். 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ஒரு 1.5 மணி நேரத்துக்கு எடுத்துக்கணும். இது நீங்கள் புக் பண்ணணும்னா நீங்கள் நேரில் போய் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1 hour இல்லாட்டி 1.5 hours நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் காலைல சீக்கிரம் போயிட்டீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிடலாம். இல்லாட்டி முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம இதில் சொன்ன எல்லா பிளேஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறோம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே இண்டிவிஜுவலாக நம்ம ஒவ்வொரு வீடியோ அடுத்தடுத்து போடுவோம். இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸுக்கெலாம் மறக்காமல் முக்ரோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.